ஜெபமாலை ஜெபிப்போம் துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம் ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம் துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம் வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை கற்று தந்த ஜெபமாலை அது வந்து பர்த் ஸ்டோன் ரோசரின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது மாசத்துக்குரிய கற்கள், பிறந்த பிறப்பு கற்கள்னு பார்த்தோம். அதே மாதிரி பிறப்புக்குரிய பூக்கள் இருக்குங்க சார். பாத்தீங்கன்னா இது வந்து 13 இது இருக்குங்க சார். 13 மாதங்கள், அதாவது 12 மாதங்களுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு பூ இருக்கும். அந்த பூவை எடுத்து அதையே வந்து கிரஷ் பண்ணி அந்த பூலையே செஞ்ச ஜெபமாலைகளுங்க சார். ஒவ்வொரு மாசத்துக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னா அந்த 12 மாசமும் இல்லாம அந்த 12 பூக்களை எடுத்து எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து கிரஷ் பண்ணி செஞ்சது தான் இந்த 13வது இதுக்கு வந்து இந்த 3வது ரோசரி. 13வது ரோசரி. சோ எல்லா பூக்களும் கலந்தது இது. ஆமாங்க சார். பியூட்டிஃபுல். சோ இந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பூக்கு பேர்லாம் இருக்கா? இருக்குங்க சார். இது பாத்தீங்கன்னா ஜனவரிக்கு பாத்தீங்கன்னா நரிஷியஸ்னு சொல்லி இருக்கு. நரிஷியஸ். ஆமாங்க சார். இந்த நரிஷியஸ் ஜனவரிக்குங்க சார். இது நம்ம திறக்கலாமா? இல்ல, அது சீல் பண்ணிருக்கேன் சார். ஏன்னா இது ஒரிஜினல் பூவை வந்து கிரஷ் பண்ணி செஞ்சதுனாட்டிக்கு துகள்கள் தான் அப்படியே இருக்கும். அதை நம்ம எடுத்து எடுத்து பார்த்தோம்னா கரைஞ்சிரும் சார். கரைஞ்சிரும். ஆமா, அதோட ஏன்னா அதோட வாசனையும் அந்த பூவையே கிரஷ் பண்ணி செய்யறது. பிப்ரவரிக்கு வந்து ஃபோர்சிந்தியான்னு. ஓகே, ஃபோர்சிந்தியா. மார்ச்சுக்கு வந்து அசீலியா, ப்ளூ கலர் பூ. அருமையான ஒரு ப்ளூ இல்லீங்களா? அசீலியா. நான் என்னோட மார்ச் மாசம் ஃபாதர். ஓகே. ஏப்ரல் பாத்தீங்கன்னா ஐரிஷ், தூய்மை, வெண்மை. ஆமா, ஐரிஷ். அந்த பூ பேரே ஐரிஷ், கிறிஸ்டல் மாதிரி. அதே மாதிரி ஐரிஷ்ங்க சார். மேக்கு பாத்தீங்கன்னா ரோஸ். மேக்கு ரோஸே இந்த கலர் இருக்கு, கிரஷ் பண்ணி செய்றாங்க. ரோஸ் வந்துட்டு எப்படி ஏன் கிரீனா இருக்கு? அந்த கிரீன் ரோஸ் இருக்குங்க சார், நானே வச்சிருக்கேன் கிரீன் ரோஸ். ஓகே. அந்த மாதிரி ரோஸ் பாத்துறோம். yellow ரோஸ், black இருக்குங்க சார். வெளிநாட்டு ரோஸ் வந்து நல்ல இதோட இருக்கும். இது வந்து கிரீன். ஜூனுக்கு வந்து ஹைட்ரான்ஜியா. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ரோம்ல இருந்தா வந்தது. ரியல் பெட்டல் ரோஸ்னு, ஜெனுயின் பெட்டல் ரோஸ்னு இதுல சீல் இருக்கு பாருங்க. ஆமா, பெட்டல் ரோசரி ஜெனுயின் பின்னாடி இருக்கும். அடுத்து ஜூலை பாத்தீங்கன்னா கிரேப் மிர்டில் சொல்லுங்க சார். இது பேரு கிரேப் மிர்டில். இந்த பூவை மிர்தா. ஆமா, மிர்டில். எல்லி மிர்டில். இது ஃபாலிக்ஸ்னு சொல்லி, ஆகஸ்ட் வந்து ஃபாலிக்ஸ். செப்டம்பர் வந்து கானாங். இது வந்து ஃபாலிக்ஸ்னு சொல்லி. செப்டம்பர் மாசத்துக்கு பாத்தீங்கன்னா கேனா, வயலட் மாதிரி இருக்கு. கானா. அக்டோபர் டே லில்லிங். நல்ல ஒரு ஆரஞ்சு டே லில்லி. ஓகே. கிரைசாந்தியம். நவம்பருக்கு கிரைசாந்திமியம். சோ இது டிசம்பருக்கு வந்து கேமெலியா. ஓகே. அது ஜனவரி டு டிசம்பருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஜெபமாலை சொன்னீங்களே. ஆமாங்க சார். இத்தனை எல்லா ஜெபமாலை பூக்களையும் இதெல்லாம் செய்யும் போது மிச்சமாகும் இல்லையாங்க சார். அதனால இது 12 மிச்சமாகிற அந்த 12 இதையும் செஞ்சு இது பண்ணதுங்க சார். இது ஆக்சுவலி எனக்கு இந்த 12 மாசம் வாங்கினதுக்கு அவங்க எனக்கு இது கிஃப்டா கொடுக்குறாங்க. இட்டாலியில. நீங்க வந்து எங்க வாங்கினீங்க? இட்டாலி. எல்லாமே விலை கொடுத்து வாங்கினீங்க? ஆமாங்க சார். நம்மளால எல்லாம் இது செய்ய முடியாதுங்க சார். ஓகே. இட்டாலியில செய்யறாங்க, அங்க மட்டும் தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க சார். இட்டாலியன் ஃப்ளோரல். இதுதான் நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. அந்த பீட்ஸ் தொடுறதுக்கே நீங்க சொல்ற மாதிரி பயமா இருக்கு. கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா அதோட பெர்ஃப்யூம், அந்த ஸ்மெல், அப்படி அந்த பூவோட வாசனை அப்படியே உங்க கையில இருக்கும் சார்.
உள்ள வச்சிருங்க, கரைஞ்சிட போகுது. ஸோ எல்லாமே நீங்க எல்லா ஜெபமாலைகளை பத்தியும் நீங்க வந்து ஒரு அருமையா ஒரு புத்தகத்துல பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கிறீங்க. எப்படி எல்லா ஜெபமாலைகளுடைய சின்ன வரலாறையும் நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா? ஆமாங்க, இது எனக்கு சிறு குறிப்புங்கிற மாதிரி இதோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் தனியா வேற இதுல பண்ணிருக்கேன். இது என்னோட இதுக்காக வந்து நான் டெய்லி ஜெபம் பண்ணுவோம் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒவ்வொன்றுமே அப்படி எழுதியிருப்பேன். பெரிய புத்தகங்கள் எடுத்து பாக்குறது கூட எல்லாத்தையும் சின்ன 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 இது நோட் மாதிரி போட்டு 7 rays அந்த மாதிரி. Our Lady of America, ஸ்பெஷாலிட்டி ரோசரிஸ் இது. Care of Heaven. இது சும்மா பில்கிரிமேஜ் ரோசரினா என்னென்ன பில்கிரிமேஜ் ரோசரி அன்னைக்கே சொன்னீங்களே இந்த மாதிரி சும்மா இன்வொகேஷன் ஆஃப் அ லேடினா அதை பத்தி எல்லாமே அக்டோபர் மாதத்துக்கு டு மேரிஸ் மவுத். ஆமா, ஒவ்வொன்றுமே இந்த 5 காட்சிகள் கொடுக்குறாங்க, இருதயம் கை அதை குறிக்கும். எல்லா இந்த ஸ்பெஷாலிட்டி ரோசரிஸ் எல்லாமே இதுல தான் இருக்குது இல்லைங்களா? ஆமா, அதோட நம்மளுக்காக சிறு குறிப்புங்க சார். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ரெலிக் ரோசரிஸ்ன்னு சொல்லுங்க சார். ரெலிக் திருப்பண்டங்கள் உள்ள வச்சிருந்த ரோசரிஸ் ரெலிக் அப்படின்னா இது வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னா நம்ம பாப்பா பிரான்சிஸ் அவரோட போப்பல் மாஸ்ல ஃபர்ஸ்ட் கான்சிக்ரேஷன் மாஸ்ல வச்சு எடுத்த ஜெபமாலை சார். நம்முடைய போப் பிரான்சிஸ் வந்து போப் ஆனப்போ அதாவது ஒரு ஃபாதர் ஆகுறாங்கன்னா அந்த இதுக்கு போனாவே 1 வருஷம் வந்து பூசை கண்ட பலன். ஒரு குருவானவருடைய முதல் திருப்பலிக்கு போறது வந்து 1 வருஷம் பூசை பார்த்த பலன். ஒரு பிஷப்போட கான்சிக்ரேஷன் மாசுக்கு போனது வந்து 10 வருஷங்கள் 15 வருஷங்கள் பூசை பார்த்த பலன். எத்தனையோ பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது. அப்ப வந்து ஒரு போப் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கான்சிக்ரேஷன் மாஸ்னா அதுல எவ்வளவு ஃபாதர்ஸ் இருப்பாங்க, எவ்வளவு கார்டினல்ஸ், பிஷப்ஸ், ஆர்ச் பிஷப்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் அங்க வந்து அது வந்து கம்ப்ளீட் வந்து பரிசுத்தாவியோட வழிநடத்தல தான் இதாகுது. அந்த இதுல வச்ச ஜெபமாலை இது வந்து லே பீப்புளுக்கு ஆக்சுவலி கொடுக்கறது இல்லைங்கப்பா, நம்மள மாதிரி சாமானியவங்களுக்கு. ஆனா வந்து நான் இந்த மாதிரி ரோசரி கலெக்ட் பண்றேன்னு சொல்லி இங்க இருந்து லெட்டர் போட்டு இமெயில் வழியா. யாருக்கு லெட்டர் போட்டீங்க? அங்க ரோமுக்கு வந்து போட்டு அவங்க செக்ரட்டரி இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் கூட வந்து ஒரு ஸ்டேட் செக்ரட்டரியா, ரோம் வேட்டிகன் ஸ்டேட் செக்ரட்டரி இல்ல நம்ம பாப்பாவோட பிரான்சிஸ் அவரோட பர்சனல் செக்ரட்டரி. இவர் ரொம்ப சிம்பிள், தனியா ரூம், அவங்களுக்கு ஒரே ஒரு செக்ரட்டரி தான் நான்சின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவங்க வந்து எனக்கு ஒரு குவெஸ்டினரி மாதிரி அனுப்பிச்சாங்க. நீங்க வந்து என்ன கலராவா, என்ன ரோசரினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அப்புறம் அவங்க என்னோட இது பண்ணி அவங்களுக்கு என்னோட பிரசன்டேஷன் நான் இவ்வளவு வச்சிருக்கேன் அப்படின்னா எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சுன்ட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரோசரி நாங்க புக் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எனக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி வந்தது. வெரி ப்ரெஷியஸ். வெரி ப்ரெஷியஸ். அதனால தான் ரெலிக் ரோசரியில ஃபர்ஸ்டா வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா குழந்தை தெரேசம்மாளோட காஃபி நாத். குழந்தை தெரேசம்மாளுடைய காஃபின் அந்த அவங்க சவப்பெட்டி இது உள்ள இருந்து எடுத்த மண்ணு. சவப்பெட்டியில இருந்து மண்ணு வந்து உள்ள இருக்கு. ஆமா. சோ குழந்தை தெரேசம்மாளுடைய திருப்பண்டம். இது வந்து என்னன்னா இது வந்து அந்தந்த போப்பு வந்து ரோமால இருந்து தான் அவங்கள வந்து ஆர்டினேட் பண்ணுவாங்க. பிளெஸடு அவங்க வந்து செயின்ட்லி பட்டம் கொடுப்பாங்க. அதுதான் இந்த கோட் ஆஃப் சிம்பிள். ஆமாமா. அதனால பார்த்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு அரளிக்குமே ஒரு ஜெபமாலையில தான் இருக்கும், தனியாகவும் இருக்கும், ஜெபமாலை இருக்கும். அவங்க பத்தி பாத்தீங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஜெபமாலையில பக்தியா இருப்பாங்க. அதனால இந்த கோட் ஆஃப் சீலோட ஜெபமாலை இத்தனை அரளிக்கத்தை இது பண்ற அந்த ஜெபமாலை. இது வந்து லூட்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்த தீர்த்தம். அந்த ஊத்து இருக்குல்லப்பா, அந்த ஊத்துல இருந்து எடுத்துட்டு வந்த இது. சோ அந்த தீர்த்தம் உள்ள இருக்கா? உள்ள இருக்குதுங்கப்பா. இந்த கல்லும் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா, அங்க இருக்கிற கல்ல செஞ்சதுங்களா. அதாவது இங்க லூர்து நகர்ல பாரிஸ் லூர்ஸ். இது அடுத்தது இது வந்து போப் ஜான் பாலோடதுங்க. இங்க இருக்காரு போப் ஜான் பாலோட அவரோட அருளிக்கும் உள்ள இருக்குங்களா? அதான் இதுல இருக்கு. என்ன அவருடைய ரொம்ப துணி உடுப்போட
ஸோ இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு ரீசெண்டாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? இது வந்து அவர் புனிதரா- பிளெஸ்டா இருக்கும் போது பிளஸ்டா அப்பவே அருளாளராக இருக்கும் பொழுதே அப்ப அவர்களுக்கு வாங்கினதுதாங்க சார் அது. ஓகே. நீ சொன்ன லேடர் ரோசரி இது என்னோட பர்சனல் ரோசரிங்க சார். ஓ இதுதான் உங்களோட பர்சனல் ரோஸ். எத்தனை ரோஸையும் வச்சிருந்தாலும் நான் வந்து டெய்லி சொல்ற ரோசரிங்க சார். ஒரு நாளைக்கு இவ்வளவு ரோசரின்னு சொல்லுவேன். எனக்காக நான் பர்சனலைஸ் பண்ணது ஸ்பெஷாலிட்டி ரோசரி. இதான் நீங்க தினம் தினம் பயன்படுத்துறது பயன்படுத்துறதுங்க சார். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷல் அப்போ இல்லைங்களா? ஆமா கண்டிப்பா. நிறைய சிலுவை இது வந்து 5-way கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சிலுவையே 5-way சிலுவைம்பாங்க. இது பாத்தீங்கன்னா மாதாவோட கிராஸ் இது. இது வந்து பிதா சுதன் பரிசுத்தாவி அவங்களோடது. கிராஸே டிஃப்ரெண்டா இருக்கும். இதெல்லாம் கோல்டுங்களா? ஆமாங்க தங்கம் சார். எத்தனை 22 கேரட். நம்ம இந்தியன் இது 22 கேரட்னா எத்தனை பவுன் இது? 3.5 பவுனுங்க சார். 3.5 பவுன் இதுல இருக்கு. அது போக இந்த மணிகள்லாம் என்ன மணிகள்? ஆக்வா மரைனுங்க சார். ஆக்வா மரைன். அது நீங்க மார்ச் மாதத்துல பிறந்திருக்கீங்க அப்போ. ஆமாங்க சார். ஓகே. அப்புறம் என் பேர் ரோஸுங்கிறதுக்காக அந்த ரோஸ் சிம்பலிக் ரோசா மிஸ்டிகா அந்த ரோஜா பூங்க சார். அப்புறம் ஜெபமாலை மாதா தான் என்னை வந்து இன்ஸ்பயர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹோலி ரோசரியோட அந்த இது போட்டிருக்கேன் சார். இது வந்து சென்ட் பெரிகிரின் இருக்காருல்ல அவரோட செயின்ட் அவரோட சாக்ஸ் இருந்து எடுத்து. சோ அத ரெலிக் பெரிகிரின். ஆமா பெரிகிரின் செயின்ட் பெரிகிரின் யூஎஸ்ல அவரோட தேர்ட் கிளாஸ் ரெலிக். சோ அதுலயே ரெலிக்லயே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிறது வந்து அவரோட சதை, போன் சதை, எலும்பு சதையெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சோ திருப்பண்டத்திலேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் இருக்கு. செகண்ட் கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது சதை அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அழியாதது. நாக்கு அந்த மாதிரி எல்லாம். ரெண்டாவது வந்து போனு அந்த மாதிரி எல்லாம் செகண்ட் கிளாஸ். தேர்ட் கிளாஸ் இருக்காங்க உடை, கிளவுஸ், சாக்ஸ், இல்ல ஒரு சின்ன துணி, மண்ணு, அவங்க காஃபின் மண்ணு இல்ல அந்த மாதிரி இதுங்க சார். சோ இதெல்லாமே ஆக்வாமரைன் தான் இருக்கு. ஆமாங்க சார். இது வந்து ஜெருசலேம் டெரா சார். சாமி பிறந்த இடத்துல இருந்து எடுத்த மண்ணுங்க சார். இதெல்லாம் இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்குதே. சாமி பிறந்த மண்ணு வந்து இதுதான். அதான் சார் டெரான் போட்டு பின்னாடி சீல் இருக்கு. டெரா. ஓகே. பாத்தீங்கன்னா மெஜ்குரி மாதா. மெஜ்குரி இப்போ லைவா வந்து அவங்க வந்து காட்சிகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. லைவ் அப்ரிஷியேஷன் சொல்லிட்டே இருப்பாங்க. இது என்ன ஒரு மாதிரி அங்க இருந்து அதான் இது அரளிக்காங்க சார். செல்லோ டேப் போட்டு கவர் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். உள்ள ரோஜா பூ இருக்குங்க சார். அதாவது அந்த மாதா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்க காமிக்கிற ஒரு பூவை கொண்டு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் காட்சி கொடுத்தப்போ ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு ஒரு கோயில் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அவர் நான் சொன்னா பிஷப் நம்ப மாட்டாரே அப்படின்னு சொன்னேன்னா, இல்லை இங்க ஒரு பூ இருக்கும் அதை பறிச்சுட்டு போய் நீங்க கொண்டு போய் காமிங்கன்னு சொல்லுவாங்க. இந்த சீசன்ல வந்து காஞ்ச சீசன் நல்லா பூ இருக்கா இல்ல போய் பாருங்கன்னா அந்த ஏரியாலேயே வந்து விளையாத பூக்கள் பாத்தீங்கன்னா ஒரு வகையான பூக்கள் பூத்திருக்கும். பார்த்தா ரோஜா மாதிரி இருக்கும், ஆனா ரோஜா இல்லை. அவர் உடனே அதை வந்து மேண்டல் எடுத்துட்டு வந்து பிஷப் முன்னாடி பார்த்தா அப்படியே பூவா கொட்டும். இப்போ இது எப்படின்னா அவங்க நம்பி அந்த இடத்துல கோயில். ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அவங்க இல்லாத இன்னமும் அந்த அம்மாவோட இதுல வந்து இந்த பூக்கள் இருக்கு. அந்த ஒரு பூவை வந்து அரளிக்காய் அது இருக்கு, உள்ள இருக்கு. மெஜ்குரி மாதாவோட போஸ்னியால இருக்கு. கரெக்டுங்க சார். மெக்சிகோ பத்தி எடுக்க தொடுவதற்கே ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே ஒரு லேடி ஆஃப் நாக்னு சொல்லுவாங்கல்ல சார். நாக்ஸ் அமெரிக்கா. ஆமாங்க சார். ஐரிஷ். KNOCK ஒரு லேடி ஆஃப் நாக்னு சொல்லுவாங்க. ஓகே. அங்க எடுத்த தீர்த்தம் உள்ள இருக்குது. இது பாத்தீங்கன்னா இது வந்து இயற்கையா எடுத்த ஒரு கல்லு ஷாம்ராக். அங்க கிடைக்கிற ஒரு பாறை ஷாம்ராக் ரொம்ப ஃபேமஸ். பேட்ரிக் பிரதர்ஸ் அந்த சபையோட இதே வந்து இதுதான் சிம்பிள் தான். இந்த கிராஸ் பேட்ரிஷியன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்க வந்து ஷாம்ராக் அந்த இடத்துல எடுத்து இந்த கல்லு இது ஷாம்ராக் ஐரிஷ் லேடி ஆஃப் நாக் ரோசரிங்.
இது பெத்லஹேம், அது ஜெருசலேம்ல எடுத்ததுங்கப்பா. இது பெத்லஹேம் நேட்டிவிட்டியில எடுத்ததுங்கப்பா. இந்த நேட்டிவிட்டி சிம்பிளோட இருக்கும். இது நேட்டிவிட்டி கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. பெத்லஹேம்ல இந்த சாமி பிறந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி உள்ளுக்குள்ள போய் தான் நம்ம பார்க்கணும். அங்க ஒரு நட்சத்திரம் போட்டிருக்கும். அந்த சிம்பிளைஸ் பண்றது அங்கிருந்து எடுத்த மண்ணுங்க பெத்லஹேம். இங்க எழுதிருக்கு. ஓகே, ரொம்ப நல்லா மல்டி கலரா இருக்குல்ல. டூ டெரான்னு சொல்லுவாங்க சார். டூ ட்வின் அப்படி. இது லூட்ஸ் கெபில இருந்து எடுத்த கல்லு. லூட்ஸ் கெபி கட்டியிருக்காங்களா, அங்க வந்து எடுத்த கல்லு. லூட்ஸ்ல இருக்க அந்த கெபில இருந்து ஒரு கல்லுங்க. ஜோர்டன் ரிவர் அந்த வாட்டர் அக்வா. யோர்தான் இயேசு வந்து ஞானஸ்நானம் பெற்ற பரிசுத்த ஆவி அங்க இறங்கி இருக்காங்க. அந்த இதுல இருந்து எடுத்த தண்ணீர் ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து லூட்ஸ் தீர்த்தம். எல்லாமே ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மணிலையும் இருக்கா? இல்ல இங்க சென்டர்ல மட்டும்தான் இருக்கு. ஓகே. இது என்னன்னா ஹோலி ஃபேம், அங்க பிரான்ஸ்லயே ஹோலி ஃபேமிலி லூட்ஸ் இதுலயே பக்கத்துல வந்து ஒரு ஹோலி ஃபேமிலி சர்ச் இருக்கு. அந்த இதுல வந்து இப்ப ஒரு ஊத்து கிளம்பி இருக்கு. அந்த ஊத்துல இருந்து எடுத்தது. ஃபமி சாந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேதான் பிரெஞ்சு. இது பிரான்சே. ஜெருசலேம் ஆலிவ் எண்ணெய். அங்க வந்து அழிவ எண்ணெய் தான் ரொம்ப அனாயிண்டிங் குணமளிக்கும் எண்ணெய்லாம் அங்க போனா வந்து எண்ணெய். இது ஆலிவ் எண்ணெய். அது கலரே இது டிஃபரெண்டா தெரியும். இருக்கக்கூடிய அந்த மணியோட கலராவே இருக்கு. ஆமா ஆமா சார். இது என்ன? இது மாதா வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து காட்சி கொடுக்கும் போது லூர்து இதுதான் ஃபாத்திமா மாதா. இது பிரான்ஸ்லயே தான். அங்க பாத்தீங்கன்னா அந்த அங்கிருந்து எடுத்த கல்லு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஹேண்ட்மேட் ஃப்ளோரல் ரோசரிஸ், அதாவது கையாலேயே செய்யப்பட்ட பூக்கள் வடிவான ஜெபமாலைகள். இது செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்ட், அதாவது கேன்சர் பேஷண்ட்ஸும் எய்ட்ஸ் நோயாளிகளும் செஞ்சதுங்க ஃபாதர். நோயாளிகள் செஞ்சது. ஆனா பாத்தீங்கன்னா அயர்லாண்ட்ல செஞ்சதுங்க. ரொம்ப பெர்ஃபெக்ஷனா இருக்கும். இப்ப நம்ம சாதாரண இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது செய்யும் போதே ஒரு மாதிரி செய்வோம். ஆனா அவங்க வந்து அவ்வளவு வலி வேதனைகள்லயும் பாத்தீங்கன்னா என்ன இதுல ஹேண்ட்மேடுன்னா அவங்களோட இம்ப்ரெஷன் இருக்கும். அந்த பாலிமர் ஒரு இது வச்சுதான் செய்யறாங்க. அவங்க கை அச்சு இருக்கு பாருங்க, ரேகை தெரியுது. ஒவ்வொன்றிலும் அவங்களோட கை ரேகை. எவ்வளோ சின்னதா இருந்தாலும் எவ்வளவு நுணுக்கமா. இது வந்து இந்த 12 மாசங்களும் இது பண்ணி அவங்க செஞ்சிருக்காங்க. ஓகே. இது என்ன அப்போ மாசம்? இது வந்து செப்டம்பருக்குன்னு அவங்க செஞ்சிருக்காங்க. எதை குறிக்குது? ஒரு குட்டி பிரேயர் ஃபார் செப்டம்பர் மாதத்துக்காக. செப்டம்பர் மாதத்துக்காக 3 இதுதான் இருக்குங்க இதுல. அதுல வந்து அவங்க ஒரு குட்டி ஜெபம் வச்சு அதை சொல்லிக்கிட்டே செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு மாதத்துக்குரியதுங்க. இது பாத்தீங்கன்னா இது ஒரு கலர்ல இருக்கும். பிப்ரவரி, மார்ச், green and green. அது ரெட். அக்டோபர் மாசத்துக்கு இது பிங்க். அது ஜனவரி மாசத்துக்கு இது கார்னெட் குறிக்கிறது. ரொம்ப அருமையா இருக்குங்களா இந்த ஜெபமாலையெல்லாம் பெருசா. அதை எடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா கையிலேயே செஞ்சிருக்காங்க. எல்லாமே அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த எய்ட்ஸ் நோயாளிகள் ஒரு ஜெபமாலை செய்யும் போது அவங்க வந்து ஜெபம் சொல்லிக்கிட்டே, ஜெபமாலை செய்யறதுக்கு கட்டுறதுக்குன்னே ஒரு ஜெபம் இருக்கு, குறிப்பிட்ட ஜெபம் இருக்கு. அந்த ஜெபமாலை சொல்லிக்கிட்டே தான் செய்வாங்க அவங்க. அப்ப அதை சொல்லும் போது செய்யும் போதெல்லாம் அவ்வளவு வலி வேதனைகளோட இருக்கும் போதும் பெர்ஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகான பெர்ஃபெக்ஷன். ஃப்ளவர் பாஸ்கெட்டே செஞ்சிருக்காங்க கையில. அதான் மாதாக்கு வந்து பொக்கேவா காணிக்க கொடுக்கிறது. இது மாதாக்கு கொடுக்கிற மலர் கொத்து. இதே மாதிரி இது பாத்தீங்கன்னாலும்
கையிலேயே அவ்வளோ அழகா செஞ்சிருப்பாங்க. ரொம்ப அருமையா இருக்கு. இதுல என்னன்னா நம்மளுக்கு ஒரு இது என்னன்னா அவங்களோட கை ரேகைகள் இருக்கிறது வந்து பர்சனல், ரொம்ப நமக்காகவே அவங்க செஞ்சு கொடுத்த மாதிரி, நமக்காகவே செஞ்சதுதான். பர்சனலைஸ்டு ரோசரிஸ் இது பேரு. நீங்க கேட்டுட்டீங்க நான் சொல்ல வரதுக்குள்ளே. இது பேரு பர்சனலைஸ்டு, அதாவது தனிப்பட்டவங்க சொல்லி ஆர்டர் பண்ணி நம்மளுக்காக பண்ணது, தனிப்பட்ட முறையில பண்ணது. ஜெனரலா இப்ப கடைகளுக்கு போனா இதெல்லாம் வாங்க முடியாது, ஹேண்ட்மேட் வாங்க முடியாது. இது வியாபார நோக்கத்துக்காக இல்ல, நம்மளும் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு டொனேஷன் மாதிரி. அந்த டொனேஷன் அவ்வளோ டிமாண்ட் பண்ண மாட்டாங்க சார், நம்மளா மனசார பார்த்து கொடுக்கறது தான். ஆனா நம்ம வந்து கம்மி, அவங்களோட இதை பார்த்துட்டா நம்மளால கம்மியாவே கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம அவங்களோட உழைப்பு வந்து அவங்க வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பிரதிபலனும் இல்லாம செய்யறாங்க. சோ அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களோட அத்தனை அவங்களுக்கு செல்ஃபுக்காக மட்டும் இல்ல, அவங்க எல்லாம் சாக போறவங்க வேற. நிறைய பேர் ஒரு இது செஞ்சு முடிக்கும் போதே 3 பேர் இறந்துட்டாங்க. பட் ஆனாலுமே அதனால கொஞ்சம் டிலே ஆகுன்னு மட்டும் நம்மளுக்கு. இது வந்து நீங்க ஒரு பெரிய ஒரு தொகையை நீங்க கொடுத்திருப்பீங்க கண்டிப்பா. ஆமா சார், பெரிய தொகை கொடுத்திருந்தால் கூட இது ஒரு வந்து பெரிய தொகை கொடுத்து வாங்குறது பெருசு இல்லைங்க சார், விலை மதிப்பே இல்ல, விலை மதிப்பு இல்லாது. இது செஞ்சவங்க 2 பேரும் இப்போ உயிரோட இல்ல. அவங்களோட கைரேகை, அவங்களோட உழைப்பு, அவங்களோட ஜெபம் எல்லாமே இருக்குல்ல, வலி வேதனைகள். இப்ப நம்ம ஒவ்வொரு ஜெபமால சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா இதை செஞ்சவங்களுக்காகவும் வேண்டிக்கும். கண்டிப்பா வேண்டிக்கும் போது அவங்களோட யார் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு பேர் உங்ககிட்ட இருக்கு? அதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க சார். ஏன்னா இது வந்து ஒரு இந்த மாதிரி சாப்லெட்டுங்கும் போது ஒருத்தரே செய்வாங்க, அதாவது இந்த மாதிரி 3ங்கும் போது ஒருத்தரே செய்வாங்க. இந்த ஒரு ஜெபமாலை நிறைய பேர் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, 3 பேர் 4 பேர் ஒரு ஜெபமாலை செய்வாங்க சார். நம்ம அவசரத்துக்கு பொறுத்து, நம்ம சீக்கிரம் வேணும்னு சொன்னோம்னா அதுக்கு சேர்ந்து செய்வாங்க. அதாவது என்னன்னா இந்த ரோஜா பூவெல்லாம் ஒருத்தர் செய்வாங்க, அந்த இதழ்கள்லாம் ஒருத்தர் செய்வாங்க, கோக்குறது ஒருத்தர், அப்படிதான். பூக்கள்னா பூவா ஒருத்தர் செய்வாங்க, இதழ்னா இதெல்லாம் ஒருத்தர் செய்வாங்க. இந்த மாதாக்கு அந்த கொத்து மாதிரி இருக்கிறது, மலர் கொத்து வந்து ஒருத்தர் செய்வாங்க. கிராஸ், செயின் அதெல்லாம் கோக்குறது ஒருத்தர் செய்வாங்க அப்படிங்க சார். இது வந்து 7 rays ஆர் பியூட்டிடியூட்ஸ் ரோசரின்னு சொல்லுவாங்க. 7 rays மாதாவோட 7 ஒளி, அதாவது வெள்ளை, அதாவது இயேசுவின் மலைப்பொழிவு வந்து சொல்வாங்க. கரெக்ட்டுங்க சார். மாதாவின் 7 அருள்பொழிவு, சாமியோட மலைப்பொழிவு, அதுக்கு தனித்தனியா உள்ள ஜெபமாலைகள் சார். சோ இது என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரே ஒயிட், வெள்ளைங்க சார். இது ஒயிட், எளிய மனதோர் பேறு பெற்றோர் அப்படின்னு அந்த கலருக்கும் அதுக்கு ஒரு டிபிக்ஷன் இருக்கும். சோ எளிமைங்கிறது வந்து ஒயிட்டுங்க சார். இதான். ஆமாங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளைங்க ஃபாதர், அதாவது blessed are those in spirit of their kingdom of heaven, அதாவது எளிய மனதோர் பேறு பெற்றோர் என விண்ணரசு அவர்கள் அதே சார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ப்ளூங் சார், blessed are they that mourn for they shall be comforted. துயரத்தோட இது தேர் ப்ளூன்னு சொல்லுவாங்களே, துயரத்துக்கு ப்ளூ தான் சொல்லுவாங்க. blessed are meek for they shall inherit the earth. green coloring sir. meekனா அவங்க யாரெல்லாம் இருக்கணும், உயர்வு அந்த green வந்து green growth of life also. அது டிபிக்ட் பண்றதுக்கு. fourth way orange sir, fiery orange ன்னு சொல்லுவாங்க. இதுவா? ஆமா sir. blessed are they which do hunger and thirst after righteousness they shall be. அதாவது பசி அந்த தாகத்துக்கு குறிக்கிற இது ஆரஞ்சு, ஃபியரி ஆரஞ்சு. ஆனா ஆண்டவர் கண்முன் நேர்மை உள்ளவர்கள். ஆமா சார். அடுத்தது வந்து blessed are merciful for they shall obtain. yellow சார், merciful குறிக்கிறதுங்க சார். ஆண்டவருடைய இரக்கத்தை காட்டுவது மஞ்சள். ஓகே. அடுத்தது blessed are the pure in heart for they shall see God. பியூர் இருதயத்தை குறிக்கிறதுனால ஹார்ட். blessed are pure in heart for they shall, அவங்க கடவுளை பார்க்கலாம், தூய்மை உள்ளவங்க அப்படிங்கிறது சார். So 7th ray purple சார். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், எளிய மனதோர் பேறு பெற்றோர், அந்த இதை குறிக்கிறது. ஓகே. அதாவது இது வந்து ப்ளூவும் ஆரஞ்சும் கலந்த இதுங்க சார். இந்த ஜெபமாலையில எங்க இருந்து உங்களுக்கு நீங்க வாங்கினீங்க? இது வந்து லூட்ஸ்லங்க சார், பிரான்ஸ்ல இருந்து. இது அடுத்தது வந்து virtues of a lady, அதாவது மாதாவின் புண்ணியங்கள்
10 புண்ணியங்கள் இருக்குங்க. பியோர் வந்து வெள்ளை குறிக்கிறதுங்க. ப்ரூடென்ட் வந்து ரெட் குறிக்கிறது. ஹம்பிள் வந்து ப்ளூவை குறிக்கிறதுங்க. சோ மாதாவுடைய புண்ணியங்கள் என்னென்ன? தூய்மை, விவேகம், ஆமா சார், தாழ்ச்சி, நம்பிக்கை, பக்தி, ஒபீடியன், கீழ்ப்படிதல், பேஷன் பொறுமை, மர்சிஃபுல் இரக்கம், புவர் தாழ்ச்சி, ஏழ்மை, சாரஃபுல் துயரம். இதெல்லாம் மாதாவுடைய 10 புண்ணியங்கள். மாதாவோட 10 புண்ணியங்களுக்கு 10 ஜெபமாலை. 10 ஜெபமாலை. ஹம்பிள், ப்ளூ. இது எப்படி எல்லாமே ஒரே மணியால செய்யப்பட்டது? ஆமா, கலர் தான் வேற. ஓகே. ஆனால் பாத்தீங்கன்னா ஒரு ஜெபமாலை இன்னொரு ஜெபமாலைக்கு வித்தியாசமா தான் இருக்கு. ஆமா, வித்தியாசமா தான் இருக்கும். அதாவது புவருக்கு பிளாக் வேற மாதிரி இதுலதான் இருக்கும் சார். ரெட்டுக்கு ஒயிட்டுக்கு வேற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பிங்க்குக்கு வேற மாதிரி தான் இருக்கும். மணிகள் வந்து வித்தியாசம். அந்த தாழ்ச்சின்னா அந்த தாழ்ச்சி குறிக்கிற மாதிரியே இருக்கும் சார். வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்று தந்த ஜபமாலை, வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்று தந்த ஜபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் உயர் நீ